ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கு நாம முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிற தலைப்புல ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ளாடி போகலாம். பசுமை நிறைந்த அழகான காட்டின் ஒரு அமைதியான குகையில் குட்டி புலி ஒன்று தனிமையாய் வாழ்ந்து வந்தது. அவனது பெயர் நிவின். அவனுக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. அது அவனுக்குள் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் நிவின் சிறிய பழங்கள், தண்ணீர் போன்றவற்றை தன் பையில் எடுத்துக்கொண்டு தன் குகையை விட்டு தனக்கென ஒரு நண்பனை தேடி ஒரு புதுமையான பயணத்தை ஆரம்பித்தான். அவன் பல காடுகள், நதிகளை கடந்து நடந்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு குரங்கு சோகமாக அமர்ந்திருந்தது. நிவின் குரங்கை பார்த்து, "நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்?" என்று கேட்டான். குரங்கு நிவினிடம், 3 நாட்களாக சாப்பிடுவதற்கு ஒரு பழமும் கிடைக்கல, பசியால வாடுறேன் என்று கண்களில் துயரம் மூட்டிக்கொண்டே சொன்னது. நிவின் சற்றும் யோசிக்காமல் தன் பையில் இருந்த சிறிய பழங்களை கொடுத்து உதவினான். குரங்கு நவினுக்கு நன்றி கூறி, "நீ தேடி போகிறது சீக்கிரம் உன்னிடத்தில் வந்து சேரும்" என்று வாழ்த்தியது. அடுத்த நாள் நிவின் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து குட்டி யானையின் அலறல் சத்தம் கேட்க நிவின் ஓடிப்போனான். நிவின் ஓடிப்போய் பார்த்தபோது அந்த பள்ளத்தில் ஒரு குட்டி யானை விழுந்து உதவிக்காக கதறிக் கொண்டிருந்தது. நிவின் உடனே ஓடி ஒரு ஆலமர விழுதை கொண்டு வந்து குட்டி யானையை வெளியே கொண்டு வந்தான். அப்போது குட்டி யானை நிவினை பார்த்து, "உன் உதவியை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். உன் தேடுதல் சீக்கிரம் நிறைவு பெறும்" என்று மகிழ்ச்சியுடன் கூறியது. அடுத்த நாள் நிவின் ஒரு ஏரிக்கரையின் அருகில் வந்தபோது பாதையில் ஒரு குட்டி யாமை வலையில் சிக்கியிருப்பதை கண்டான். உடனே தன் பல்லால் வலையை கிழித்து குட்டி யாமையை விடுவித்தான். நிவின் செய்யும் சிறு சிறு உதவிகள் பற்றி மற்ற விலங்குகள் கூறுவதை ஆமை கேட்டிருக்கிறது. குட்டி யாமை புன்னகையுடன் நிவினை பார்த்து, "இன்று இரவு நீ எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும்" என்றது. நிவின் சிரித்துக்கொண்டு சரி என்றான். அன்று இரவு நிவின் ஆமையின் வீட்டிற்கு சென்றான். அங்கு அவன் வழியில் சந்தித்த எல்லா விலங்குகளும் இருந்ததை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியடைந்தான். அந்த விலங்குகள் எல்லாம் நிவினை தங்கள் நண்பனாக ஏற்றுக்கொண்டன. அந்த தருணத்தில் நிவினின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அன்று முதல் நிவின் தன் தேடலை நிறைவு செய்து நண்பர்களுடன் மகிழ்ச்சியாய் வாழ ஆரம்பித்தான். நிவின் முற்பகலில் பல நன்மைகளை செய்தான். பிற்பகலில் அதன் பலனாக உண்மையான நண்பர்களை பெற்றான். நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளியவர்களுக்கு உதவினால் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நன்மைகளை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளலாம்.